வணக்கம் நண்பர்களே. இன்னைக்குலேருந்து நம்ம தெனாலிராமனோட கதைகளை தான் ஒன்றா பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய கதையோட பேர் அதிசய குதிரை. வாங்க இந்த கதைக்குள்ளே என்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம். விஜயநகரத்தை ஆண்ட மன்னர் கிருஷ்ணதேவராயர்ன்றது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். அவர்கிட்ட இருக்கிற படைகள்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி சொறி சிறங்கு படையெல்லாம் கிடையாதுங்க. போர்க்காலத்தில் உதவக்கூடிய யானைப்படை, குதிரைப்படை, இதைத்தான் நான் அப்படி சொன்னேன். அமைச்சர்கள் எல்லாருக்கும் ஒரு யோசனை தோணுச்சு. அந்த யோசனையை மன்னர்கிட்ட அவங்க சொன்னாங்க. மன்னருக்கு அது சரியா படவே மன்னரும் அந்த யோசனைக்கு சம்மதிச்சாரு. என்ன யோசனை அது? அமைச்சர்கள் எல்லாருமே குதிரை படைகள்ல இருக்கக்கூடிய குதிரைகளை நம்ம நாட்டு ஊர் மக்களுக்கு ஒரு குதிரையா கொடுக்கலாம். அதனால என்ன நடக்கும்னா, குதிரைகளோட ஆரோக்கியத்தினால தனித்தனியா நிறைய பேர் கவனம் செலுத்த முடியும். அதனால அவங்க ரொம்ப பாதுகாப்பாகவும் இருக்கலாம்னு சொன்னாங்க. இந்த விஷயம் கிருஷ்ணதேவராயருக்கு சரியா பட்டதுனால அவர் ஊர் மக்கள் எல்லாரையும் கூப்பிட்டாரு. எல்லாருக்கும் ஒரு குதிரையை கொடுத்து மாதத்துக்கு அதுக்கான ஆகிற செலவையும் அவரே ஏத்துக்கிட்டாரு. எல்லாருக்கும் ஒரு குதிரை ஊர் மக்கள்னு சொல்லும் போதே நமக்கு தெரியும், தெனாலிராமனும் அதுக்குள்ள இருக்கிற ஒருத்தர் தான். அவருக்கும் ஒரு குதிரையை கொடுத்தாங்க. ஊர் மக்கள் எல்லாரும் குதிரைகளை பத்திரமா பாதுகாத்து ஆரோக்கியமா வளர்த்துட்டு வந்தாங்க. எல்லாரும் ஒரு விஷயத்த ஒழுங்கா பண்றப்ப அதே விஷயத்த மாற்றி செய்யக்கூடிய திறமை கொண்டவர் தான் நம்ம தெனாலிராமன். அதுதான் அவரோட தனித்தன்மையும் கூட. இப்ப இதுல அவர் என்ன பண்ணாரு? அதுதாங்க இப்ப இந்த கதையே. ஊர் மக்கள் எல்லாருமே குதிரைய நல்லா சாப்பாடு கொடுத்து இந்த மாதிரி அதுக்காக கொடுக்கப்பட்டிருந்த காசை அதுக்காகவே செலவு பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா நம்ம தெனாலிராமன் தன்னோட குதிரையை என்ன பண்ணாருன்னு பார்க்கணும். இப்படியே சில நாட்கள் போயிட்டு இருந்தது. 6 மாசம் முடிஞ்சுது. மன்னருக்கு தன்னோட குதிரையை பார்க்கணும்னு சொல்லி ஆவல் ஏற்பட்டது. அதனால ஊர் மக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு அவங்களோட குதிரையை கூட்டிட்டு வர சொன்னாங்க. எல்லாரும் அதுபடியே குதிரையை கூட்டிட்டு வந்தாங்க. ஒரு குதிரையும் நல்லா சாப்பிட்டு ரொம்ப தெம்பாவே இருந்தது. இதுக்கு நடுவுல நம்ம தெனாலிராமன் மட்டும் அவரோட குதிரையை கூப்பிட்டுட்டு வரல. மன்னர் தெனாலிராமனை கூப்பிட்டு, எல்லாரும் அவங்க குதிரையை கூப்பிட்டுட்டு வந்திருக்காங்க, நீ மட்டும் ஏன் கூட்டிட்டு வரல அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு தெனாலிராமன் ஒரு பதில் சொன்னாரு. அது என்ன பதில்னா, மன்னரே, என்னோட குதிரை ரொம்ப முரட்டுத்தனமான சுபாவத்தை கொண்டது. என்னால அதை கட்டுப்படுத்தி இங்க கூட்டிட்டு வர முடியல. நீங்க குதிரைப்படை தலைவரை என் கூட அனுப்புனீங்கன்னா நான் குதிரையை அவர் கூட அனுப்பி விடுறேன்னு சொன்னாரு. இந்த விஷயத்த உண்மை நம்பின நம்ம மன்னர் குதிரைப்படை தலைவரை தெனாலிராமனோட அனுப்பிட்டாங்க. ஏன் இந்த விஷயத்த உண்மை நம்பின மன்னர்னு நான் சொன்னேன்? தெனாலிராமன் அவர் குதிரையை என்ன பண்ணி வச்சிருக்காருன்னு முதல்ல நம்ம பார்க்கலாம். மற்றவங்க எல்லாரும் அவங்க குதிரையை வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் தெனாலிராமனும் அவரோட குதிரையை வாங்கிட்டு போனாரு. வாங்கிட்டு போனவர் குதிரைக்குன்னு தனியா ஒரு கொட்டகையை அமைச்சாரு. அதுல குதிரைக்குன்னு சின்னதா ஒரு துவாரம் மட்டும் உருவாக்குனாரு. அது எதுக்குன்னா, குதிரைக்கு தினம் கொஞ்சோண்டு புல்ல மட்டும்தான் உணவா கொடுக்கறதுக்காக. மற்றபடி குதிரைக்கு வேற எதுவுமே கிடையாது. கொடுத்த பணத்தை இவரு நல்லா சாப்பிட்டு உடம்ப தேத்திக்கிட்டு நல்லா தெம்பாயிட்டாரு. இப்போ குதிரைப்படை தலைவரை இவர் சொன்ன பேச்சை கேட்டு மன்னர் அனுப்பியிருக்காரு. இதனால இப்ப என்ன ஆகும்? குதிரைப்படை தலைவருக்கு குதிரைய அந்த துவாரத்து வழியா பார்க்கறத தவிர வேற வழியே கிடையாது. பசி வெறியில இருந்த குதிரைக்கு புல்ல கொடுத்த உடனே அந்த துவாரத்து வழியா அதை அப்படியே பிடிச்சி கவ்வி இழுத்துக்கும். குதிரைப்படை தலைவருக்கும் பெரிய தாடி இருந்தது. இவரு அந்த துவாரத்து வழியா எட்டி பார்த்தாரு. அப்ப என்ன ஆச்சு? குதிரை ஏதோ புல்லுதான் கொடுக்குறாங்கன்னு நினைச்சு அவரோட தாடிய பிடிச்சி இழுத்துருச்சு. குதிரைப்படை தலைவர் அலற ஆரம்பிச்சாரு. இந்த விஷயம் மன்னரோட காதுக்கு போகவே மன்னர் அங்கிருந்து கிளம்பி வந்தாரு. கொட்டகையை பிரிக்க சொன்னாரு. குதிரைய பார்த்தாரு. குதிரை எலும்பும் தோலுமா இருந்தது. தெனாலிராமன் கிட்ட, ஏன் இப்படி பண்ணி வச்சிருக்க? குதிரைக்கு நான் உனக்காக பாத்துக்கிறதுக்கு மாசம் பணம் கொடுத்தல, என்ன செஞ்சேன்னு கேட்டாரு. அதுக்கு தெனாலிராமன் ஒரு பதில் சொன்னாரு. கோவத்துல இருந்த மன்னரே சிரிச்சிட்டாரு. அப்போ நீங்க சிரிக்க மாட்டீங்களா? கண்டிப்பா சிரிப்பீங்க. அவர் என்ன பதில் சொன்னாரு தெரியுமா? மன்னா, இவ்வளோ எலும்பும் தோலுமா இருக்கும் போதே குதிரைப்படை தலைவரோட தாடியை இவ்வளோ வலுவா பிடிச்சி இழுக்குதே, இன்னும் மற்ற குதிரைகளை மாதிரி தெம்பா இது இருந்ததுன்னா குதிரைப்படை தலைவரோட நிலைமையை நீங்க நினைச்சு பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டாரு. மன்னருக்கு சிரிக்கிறது தவிர வேற என்னங்க வழி இருக்கு? நீங்களும் சிரிச்சிட்டீங்க தானே? அடுத்த கதை நாளைக்கு.